அவ்வளோ வெயிலுக்கு வந்து நம்ம வெயில் அடிச்சப்ப மரம் ஓரத்தில் போய் நின்னோம். இவரை இன்னைக்கு காலையில இருந்து பார்க்க நிற்கிறோம். அவ்வளோ வெயில் பார்க்க முடியல. இவர்கிட்ட வந்து அபிஷேகம் பண்ணோம்னா எந்த அளவுக்கு பாருங்க, காத்து மழையும் பெய்யுது. கண்டிப்பாக இவரை விட்டு போக மனசே வரல. ஐயாவை நானும் உட்கார்ந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ அவர் நம்மளே வந்து இங்கே உட்கார சொல்லி உட்கார்ந்த மாதிரியான ஒரு உணர்வுங்க. இது வந்து நம்ம ஃபீல் பண்ணி வெளியில சொன்னா கூட உங்களுக்கு அவங்க வேலை புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒரு உணர்வு மழை. ஏன்னா நான் பொதுவாக மழை பெஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். இன்னைக்கு பெய்யுற மழையில இவர் கூட சேர்ந்து நம்மளும் வந்து குளிரலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு உட்காந்துருக்கு. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு மனசு. கிட்டத்தட்ட இவரை நான் ஒரு 4-5 நாட்களாகவே நான் வந்து இந்த மாதிரி கோயில் பணிகளுக்கு போவாங்க. நம்ம குடும்ப வேலைகள் நிறையா இருந்தது. இன்னைக்கு 4 நாட்கள் கழித்து இவரை இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு ஒரு இறுக்கமான மனநிலையில வந்து இன்னைக்கு நம்மள ஒரு புன்னகையோட சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போக வச்சுட்டா இருக்கிறது தான் உண்மை. எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம். பூதலூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ல உள்ள சின்ன காங்கேயம்பட்டிங்கிற இடத்துல தாங்க இருக்கு. மிகப்பெரிய ஒரு கோவிலா இருந்து இன்னைக்கு அவருக்கு கோவிலா இருந்தால் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு சின்ன மண்டுக்குள்ள இருந்தாலும் அந்த பவர் போவாதுங்கிற மாதிரி அபிஷேகம் பண்ணி தண்ணி இல்லாமல் 2 லிட்டர் வாட்டர் கேன்ல பண்ணாங்க. இன்னைக்கு